வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு ஓகேங்களா, தொடர்ந்து ராஜாவாக திகழ்கிறாரா நம்முடைய திமுகவின் தலைவர் அவர்கள்? மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை பாத்தீங்கன்னா முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம நீங்கள் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு புரிதலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய தமிழகத்துல இடைத்தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இப்ப நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியுடைய இடைத்தேர்தல் நடைபெற போகிறது. விக்கிரவாண்டியில இடைத்தேர்தலில் உறுதியாக 100% பார்த்தீங்கன்னா திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக தென்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள்லையும் அனைத்து விதமான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் கருத்து கணிப்பு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். விக்கிரவாண்டி தொகுதியிலே 2019 இடைத்தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2 முறை வெற்றி பெற்ற உறுப்பினர்களும் மரணமடைந்ததாக வரலாறுகள் இருக்கிறது. இதன் காரணமாகவே அந்த தொகுதியில அன்னியூர் சிவா அப்படின்னு நினைக்கிறேன், அன்னியூர் ஜீவாவா அன்னியூர் சிவாவான்னு தெரியல, அவர் போட்டியிடுகிறார். அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளரை எப்படியாவது 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை பெற வைக்கணும். 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான ஏற்பாடுகளையுமே பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இடைத்தேர்தலுடைய கருத்து கணிப்பு அங்கு வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவருடைய செயல் திட்டங்கள் மக்களை அங்கு கள்ளக்குறிச்சியிலையும் விழுப்புரத்திலும் தொடர்ந்து ரீச் ஆகிட்டு இருக்கிறதுனால விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி பிரிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாம். ஸோ அதனால கண்டிப்பா அதனை எல்லாம் வச்சு கூட பார்த்தீங்கன்னா முன்னிறுத்துவாங்க. பிரச்சாரம் அப்படின்றது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வீறுநடை போடும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் கருத்து கணிப்பில் நம்ம ஏற்கனவே சொன்னதை போல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் முழுமையான முடிவுகள் நமக்கு தெரிய வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல அடுத்தடுத்த காணொளிகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. கருத்து கணிப்பு முன்கூட்டியே எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ், கருத்து கணிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த